வேலு நாச்சியார் பிரிட்டிஷர்களை வீழ்த்திய முதல் இந்திய பெண். நம்மள நிறைய பேர் அது ஜான்சி ராணின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேலு நாச்சியார் வில், வால், வளரி, சிலம்பம் எல்லாம் கற்று தேர்ந்தாங்க. பிரெஞ்சு, உருது, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியும். ராமநாதபுர சமஸ்தானத்தை சேர்ந்த இவங்களை சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த இளவரசர் முத்து வடங்கநாத தேவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு பெண் குழந்தையும் பிறகு. இந்த நேரத்துல தான் பிரிட்டிஷும் ஆற்காடு நவாபும் சேர்ந்து 1772 சிவகங்கையில இருக்க காளையார் கோவிலுக்குள்ள ரகசியமா போய் வேலு நாச்சியாரோட கணவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேள்விப்படவும் பயங்கரமா கோவமும் வலியும் இருந்தாலும் அதுக்கான நேரம் இது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட கை குழந்தையை தூக்கிட்டு திண்டுக்கல் விருப்பாட்சிக்கு தப்பி போயிட்டாங்க. பெண் மட்டுமே கொண்ட படைகளை உருவாக்கி 8 வருஷம் காட்டிலே இருந்த அந்த பெண்கள் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து மைசூர் நவாப் ஹைதர் அலி கிட்டையும் பட உதவி வாங்கிட்டு போய் 8 வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷர்களையும் ஆற்காடு நவாபையும் வீழ்த்தி 10 வருஷம் சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி புரியுறாங்க. அப்புறம் 1786 உயிர் துறக்குறாங்க. என்னுடைய தற்கொலை ஒரு நாட்டையே காப்பாத்துதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமா, 18ஆம் நூற்றாண்டுல சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர் முத்துவடுகநாதரை கொண்டு வெள்ளையர்கள் எங்க நாட்டை கைப்பற்றினாங்க. ராணி வேலு நாச்சியார் 8 வருடங்களா பல திசைகள்ல இருந்து படைகளை திரட்டி வந்தாலும் வெள்ளையர்களை எங்களால விரட்டி அடிக்க முடியல. காரணம், அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கி, பீரங்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள். அப்போதான் ஆயுத பூஜை வந்தது. அன்னைக்கு ராத்திரி அவங்களோட ஆயுதங்களை சாமி கும்பிடுவதற்காக கோட்டைக்கு வெளியில கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அதை நான் எனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த நெய் தீபத்தை எடுத்து என் மேல பத்த வச்சுக்கிட்டேன். என் மேல நெருப்பு பரவியது. பரவிய தீயோட அந்த ஆயுத கிடங்குக்குள் போய் விழுந்தேன். எல்லா ஆயுதங்களும் வெடித்து சிதறியதில் என் உடலும் எரிந்து சாம்பலானது. ஆயுதங்கள் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாத வெள்ளையர்களை வேலு நாச்சியார் விரட்டி அடிச்சு எங்க நாட்டை மீட்டெடுத்தாங்க. தற்கொலை கோழைத்தனம் தான், ஆனா என்னுடைய தற்கொலை ஒரு வீரத்தோட பிரதிபலிப்பா இருந்தது. ஆமா, என் பேர் குயிலி. இந்த பிரிட்டிஷ் தளபதி சொன்ன 12 வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு. நீ இப்போ வேலு நாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்னை 2 துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டுருவேன். அந்த 12 வயசு பொண்ணு, ஆடு மேய்க்கிற பொண்ணு, வேலு நாச்சியாரை அதிகபட்சம் 2-3 தடவை பார்த்துருப்பா, அவ்வளோதான். அந்த சின்ன பொண்ணு சொன்னா 2 துண்டா இல்லை, நீ என்னை 8 துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எறிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சின்ன பெண் சொன்னார். அந்த ஈவு இறக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணை 2 துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலு நாச்சியார் அந்த பிள்ளை எந்த இடத்தில் வெட்டுப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அது நல்ல வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்காக உயிரை தர வேண்டும், அதுதான் நல்ல வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள், அவங்களோட முக்கியத்துவம் ரொம்பவே இதாக இருந்திருக்கு. ஆனால் நம்ம நாட்டுக்கு இப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. நமக்கு இப்போ இந்த பிரச்சனை கிடையாது. நாட்டுக்காக நம்ம போராடணுங்கிற தேவை இப்போ கிடையாது. ஏன்னா நம்ம சுதந்திர நாடு. ஆனால் நம்ம வீட்லேயோ நமக்கோ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமா, ஒரு வேலையை நிம்மதியாக பண்ண முடியுதா, நம்ம வீட்டில் இருக்கவங்களால வேலைக்கு போகாமல் இருக்க முடியுதா அப்படின்னா கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படணும். ஓகேங்களா? கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும். அப்படி பிஸ்னஸ் மேனாக, உமன்ஸ் அச்சீவர்ஸாக நிறைய பேர் அச்சீவ் பண்ணவங்க அடுத்த பார்ட் இப்போ கண்டினியூ ஆகுறதுல பாருங்கள். இதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் நமக்கு சுதந்திரம் வாங்குற கஷ்டப்பட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இப்போ பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் அவங்க லைஃப்பை, அவங்க சுற்றி இருக்கிறவங்கள நிறைய பேரை சம்பாதிக்க வைக்கும்போது இதுவும் ஒரு வழியில் நாட்டுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தான். அப்படி உமன்ஸை அச்சீவ் பண்ணவங்கள தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், லாஸ்ட் முடிவில் பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையை முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக குறைந்து சொல்லல, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாஃப் ரூம்ல கிரவுண்ட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான், அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது 10th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன். தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள வந்து, உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னது, போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து, ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி, அதற்கு பிறகு துணை பேராசிரியராகி,
அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு துணை தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பென்னில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். என்னை வடிவமைச்சது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். வணக்கம், நான் இளவரசி பி ஜெயகாந்த், அஸ்வதி ஹாட் சிப்ஸோடையும் இளவரசி ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டோடையும் எம்டியாக இருக்கேன். என்னோடய சொந்த ஊர் வந்து மதுரை உசிலம்பட்டி தான். நான் பிறந்ததெல்லாம் அங்கே தான். எங்கள் அப்பாவோட வயிற்று பொழப்புக்காக எங்கள் அப்பா கேரளாவில் வந்து முறுக்கு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. 18 வயசில் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நல்லா டெவலப் பண்ணி பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கணுன்றது தான் நம்மளோட ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 8 திருட்டு எங்களை சுற்றி நடக்குது. நம்ம பிஸ்னஸ் டவுன் ஆயிடுது, நம்ம உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுது. சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு வேறு வருமானம் இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து நான் வந்து ஃபுட்பாத்தில் வந்து ஒரு 300 ரூபாய் வருமானத்துக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். அங்கேருந்து நான் இன்றைக்கி நிற்கிற இளவரசிக்கு வர்றதுக்கு காரணம் உழைப்பு மட்டும்தான். ராஜலட்சுமி சிவசங்கரன் என்னோட பேரு. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். அப்பா வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மட்டும்தான் படிக்க வச்சாரு. ஆனா படிக்கலன்றது எனக்கு ஒரு பெரிய ஏக்கம் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்தது. என்னன்னா அவர் ஒரு என்ஜினியர், நான் வந்து படிக்கல அப்படின்றது. யாரை பார்த்தாலும் இவங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணும். 3 குழந்தைங்களும் பிறந்ததுக்கு அப்புறம் டிகிரி 1 பண்ணேன், BBA கரஸ்ல பண்ணேன். ஒரு திருவள்ளுவர் சிலை பித்தளையில கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு இது வந்து இவ்வளவு பெரிய கதையா இருக்கு. ஒரு தொழில் அதிபரா வரணும் அப்படின்னா இப்ப வேலை பாக்குறவங்களுக்கு கூட சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, மேல மேனேஜர்ஸ் இருப்பாங்க, நீ இதை செய்ய அதை செய்யின்னு சொல்றதுக்கு. பட் நம்மளுக்கு வந்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நமக்கு நாம தான் பாஸ். நான் தூங்குற டைமே ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. காலையில் எழுந்திரிச்சா என்னோடய ஒர்க் வந்து எப்போவுமே பிளான்டாக தான் இருக்கும். ஸோ சடன் பிளான் மாற்றுறாங்க, வீட்டில் யாராவது மாற்றுறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். பிகாஸ் நான் ஒரு பிளான்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக எப்போதுமே அந்த டேவை வச்சுருப்பேன். நான் அதான் அப்பாட்ட சொல்லுவேன், நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கூட நான் இப்படி டைமிங் போனதில்லைங்கப்பா, லீவ் எடுக்காமல் நான் போனதில்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 8:55க்கு நான் ஷார்ப்பாக ஷாப்பில் இருப்பேன். அது முடிச்சுட்டு நான் வரும்போது 7 o'clock ஆகிடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை அப்படியே பேலன்ஸ்டாக ஒரு நாள் ஒரு வேலை பிளான் பண்ணி வச்சுக்குவேன். எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுறீங்க மேம். இன்கேஸ் ஒரு மெய்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல மேம்? நான் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பார்ப்பேன். லைக் வீட்டில் மெய்டு வச்சா நம்ம போகிற டைமுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு ஆள் வேணும். அப்புறம் வீட்டில் அவங்க வேலை செஞ்சால் வேறு யாராவது வேலை செஞ்சால் எனக்கு பிடிக்காது. ஸோ என் ஒர்க்கை நானே பார்க்கணும். அதாவது வீடு துடைக்கிறதாகட்டும், க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே நானே தான் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். யாமினி, ஸ்டார் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். ரொம்ப பெருமையாக இருக்குது. யாமினி ஸ்டார் டைரக்டர்னு சொல்லும்போது இந்த ரெகக்னேஷன் நம்மளுக்கு எங்கே போனாலுமே கிடைக்காது. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ஷார்ட்டாக நான் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, நான் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், வெஸ்டீஜை வந்து நான் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் வந்து நான் கடவுளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து வாய்ப்பை வந்து எல்லாத்துக்கும் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. சரவணன் பிரதர் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் வாய்ப்புன்றது வந்து கடவுள் பார்த்து டேரெக்டாக இந்தாப்பா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, யாராவது மூலியமாக இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வெஸ்டீஜ் வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா. இப்போ நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். எனக்கு வெஸ்டீஜ் எப்போ கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 2.5 இயர்ஸ் முன்னாடி, அதாவது லாக்டவுனில், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி ஒரு 4-6 மந்த் மிடில் எனக்கு வந்து இந்த வாய்ப்புன்றது வந்து கிடச்சிச்சு. நான் அதை எப்படி பண்ணேன், அதுக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு, அவங்களாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத ஒரு கம்பேரிஷன் மாதிரி சொல்கிறேன். அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தானே செய்யும். வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணி வரணும் அப்படின்ட்டு. என்னோடய ஃபஸ்ட் மந்த் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 141 ரூபா தான். ஸோ ஒரு 3 months டார்கெட்டில் தான் நான் வந்து பண்ணேன். அதாவது 3 monthsல நான் எப்படியாவது வந்து என்னோட சேலரியில் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற கோல் வச்சு பண்ணேன். அதே மாதிரி 4th month நான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டைரக்டரான. ஸோ 4000க்கு மேலே வந்துச்சு. அடுத்து அப்படியே அந்த டீமை வந்து டூப்ளிகேட் பண்ணேன். ஸோ அதாவது என்ன சொல்கிறது, வர்ற ஐடிஸும் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அடுத்து கொண்டு போயிட்டே இருந்தேன்.
ஸோ சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், டீமுக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் மற்ற மெம்பர்ஸ்க்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ வெஸ்டீஜ் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நான் கற்றுக்கிட்டதே, லைஃப் லெசன்ஸும் சரி, எப்படி மற்றவங்கள்ட்ட ரிலேட் பண்ணுறதும் சரி, எப்படி நம்மளை சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க அப்படின்றத நான் வெஸ்டீஜ் வந்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்து இப்போ என்னோட ஹையஸ்ட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா 46,000 இயர்லி 50 கிட்ட நான் போயிட்டேன். அது எப்போ வாங்கினேன்னா கரெக்டாக ஒரு ஃபுல் டைம் எடுத்து பண்ணேன். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை நான் எடுத்து பண்ணும்போது ஓகே இதுதான் நம்மளுக்கு லைஃப்னு தெரிஞ்சிச்சு, அப்போ நம்ம ஃபுல் டைமாக பண்ணுவோம் அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரீச் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்துட்டேன். ஸோ டைம் வந்து கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். நம்ம பேலன்ஸ் பண்ணி தானே ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலில் தான் இருக்கேன் சரிங்களா. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு காலேஜும் போயிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்த்துட்டு, நம்மள நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரீசன் சொல்லுவாங்கல்ல, அதாவது எனக்கு டைம் இல்லைன்னு. ஆனால் எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் கணக்காக ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கொடுக்குற டைமை பொறுத்தா. இங்கே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறோமா சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு ஜாப் கிடைக்குது, ஆனால் அந்த ஜாப்பை பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் வந்து ஐயோ டைம் கிடைக்காதா, மெசேஜ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதா, கிடைக்கிற ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ அதை எப்படி சின்சியராக பண்ணோம் அப்படின்றத நாங்கள் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு இப்போ ஆவரேஜாக நாங்கள் வந்து நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 23,000 மேலே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆவரேஜாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம டைம் கொடுக்குறத பொறுத்து தான் நம்மளோட இன்கமாக இருக்கட்டும். ஏன்னா நம்மளை நம்பி தான் நம்ம டவுன்லைன்ஸும் இருக்காங்க, நம்ம டீம்மேட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நான் டவுன்லைன்ஸ் யார்ட்டையும் பேச மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவுமே ரெப்ளிகேட் பண்ணி சொல்லி கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு டீம் மீட்டிங் எடுத்து கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா. ஆனால் டீம் க்ரோத் ஆகணும், எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ எனக்கு எப்படி வந்து இந்த ஆவரேஜாக இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் கொடுக்குற 3 hours தான், எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இந்த மாதிரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1 hour ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கூட ஐயோ எனக்கு டைம் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா நான் குழந்தைங்கள பார்த்துக்கணும், அந்த டைமிங் அப்படின்ற நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ என்னோட நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லி உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். என்னோட கிரேட் அப்லைன் க்ரௌன் டைரக்டர் சிவசத்யா சிஸ்டராக இருக்கட்டும், க்ரௌன் டைரக்டர் ஜெயபிரா சிஸ்டராக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு யூசிடி முரளி சங்கர் பிரதராக இருக்கட்டும், க்ரௌன் டைரக்டர் யூசிடி கிரீஷ் பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அது வரலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா A to Z அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அடுத்து மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸை வாய்ப்புன்றதை வந்து நம்மளுக்கு ஒரு சில டைம் கிடைக்கும். அது கொடுக்குறப்பே நம்ம வந்து கிளிக் பண்ணி அந்த பிரான்ச் பிடிச்சி நம்ம போக ஆரம்பிச்சிடணும். ஆனால் அது போகிறதுக்கு நம்ம யோசிப்போம். அப்போ தான் நிறைய தடம் வரும், நிறைய இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் வந்துச்சு, வரலன்னா சொல்ல. லாக்டவுன் டைம்லங்களாம் அந்த சரி நம்ம ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுவோம் அப்படின்லாம் தோணுச்சு. பார்ட் டைம் ஜாப் பண்ணுவோன்னு தோணும்போது நிறையா ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் ஃபேக்கானதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரிலாம் போனோம்னா ஐயோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடுறது, இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் போல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பேரில் தான் போட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ண ஓகே ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நாள் ட்ரைனிங் மிஸ் பண்ணாமல் இருந்தது கிடையாது. அப்படியே மிஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு பொண்ணாக இருந்து அச்சீவ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த சொசைட்டியில். ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ரோல் மாடலாக எடுத்து பண்ணணும். நிறைய பேர் வந்து நம்ம பண்ணும்போது தான் இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கே ஒரு தாட் வரும், என்னன்னா ஐயோ நம்ம பண்ணுறதெல்லாம் தப்போ அப்படின்ற மாதிரிலாம் தோணும் சரிங்களா. நான் லாக்டவுனில் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட் சப்போர்ட்டோ எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. அந்த ஃபஸ்ட் டைம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இதுதான்ப்பா ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீ வந்து ஜாயின் பண்ணு, ஏன்னா தப்பாக இன்வைட் பண்ணிட்டேன், ஸோ நீ வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஓ நீ ப்ராடக்ட் விற்று, அதாவது சோப்பு சீப்பு விற்று நீ வந்து ஏர்ன் பண்ண போறியா அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸு இப்போ யாமினியா பிஸ்னஸ் அதாவது பிஸ்னஸ் மேக்னெட், பிஸ்னஸ் விமன், ஸோ இந்த பேர் சரிங்களா. நான் அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ அப்பயே எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து நீ பண்ணுறது வந்து எனக்கு அது செட் ஆகாமல் போச்சு, ஆனால் நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எனக்கு சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாமல் போச்சு, நீ எவ்வளவோ அதில் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இப்போ அவங்க யோசிக்கிறாங்க சரிங்களா. ஒரு விஷயம் நம்மளுக்கு அது தெளிவாக இருக்குது, எந்த ப்ராப்ளமே வரலை அப்படின்னா அது வந்து நம்ம தப்பான பாத்தில் போகிறோன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு வேலை போகும்போது நம்மளுக்கு அப்போ தான் நம்மளை வந்து பேரண்ட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவோட சப்போர்ட்டில் நான்
பண்ணும்போதுமே அந்த எப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் சரிங்களா. ஸோ ஹாஃப் டே ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, அப்புறம் ஹாஃப் டே வந்து ஃபுல்லாக நான் வெஸ்டீஜ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 24 ஹார்ஸும் மொபைல் வந்து கையில் இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணை வந்து எப்படி பேசுவாங்க, ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனு கையுமா இருக்க இந்த வேர்டு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம பொறுமையாக எப்படியாவது அச்சீவ் பண்ணிட்டு இது பண்ணுவோம். என்னோடய அப்ளைன்ட்டை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, சிஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது சிஸ்டர், நான் என்ன பண்ணலாம், ஒரே வார்த்தை சொன்னாங்க, யாமினி நீ வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏர்ன் பண்ணி காமிச்சிட்டேன்னா அது ஒரு நம்பிக்கையாக வந்துடும் அவங்களுக்கு, அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் அதுக்காகவே 4th மந்த்து ஏர்ன் பண்ணி காமிச்சேன். அடுத்து அதை அப்படியே அதை வந்து ஒரு தடவை நம்ம அச்சீவ் பண்ணி காமிச்சோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நீ லக்கில் வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அப்படியே விடாமுயற்சியாக பண்ணணுன்ட்டு நான் அப்படியே பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது என்னோடய காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கட்டும், என் வீட்டில் கொஞ்சம் அப்போ நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய இன்கம் வச்சு. அதே மாதிரி என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு இது இருக்கும்ல, என்னென்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுத்தாமல் நம்மளே வந்து ஏர்ன் பண்ணி நம்மளே நம்மளோட ஃபீஸை பே பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட செலவை நம்மளே பார்த்துக்குருவோம் அப்படின்ற ஒரு தாட் தான். இதை வந்து நான் ஒரு லைஃப் டைம் ஜாபாக சரி, ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை ஃபுல் டைமாக வாய்ப்பு தேடிட்டுருக்கேன். எப்படியோ நான் ஃபுல் டைமாக பண்ணணும். ஃபுல் டைமாக பண்ணால் லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது வெஸ்டீஜில் மட்டும் தான் முடியும். வெளியில் போயிட்டு 8 மணி நேரம் போய் கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் முன்னாடி கீழே கை கட்டி அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டி கேட்டுட்டு போயிட்டு அங்கே போய் நம்ம போய் கஷ்டப்படுறதுக்கு, இங்கே நம்ம வெஸ்டீஜை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம், அதை போய் ரிப்ளிகேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். டீம் மீட்டிங் எடுத்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம அந்த சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் இங்கே வேலை. அதே மாதிரி பிஸ்னஸ் சொல்லி கொடுக்கணும், அவ்வளோதான். இங்கே ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம டியூட்டி ஒரு ரெகுலரான டியூட்டி என்னென்னா வீட்டில் தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் வாங்குறதுக்கு இங்கே நம்ம வெஸ்டீஜில் வாங்க போகிறோம். அதே இதை பிஸ்னஸை சொல்லி கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வெஸ்டீஜில் கற்றுக்கிட்டது. ஏன்னா இது எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. 2 இயர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வெஸ்டீஜ் மட்டும்தான் ஒரு இன்கம் சோர்ஸாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும்ன்ட்டு நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபுல் டைமாக எடுத்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட்டு. ஸோ அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். நான் சொல்கிறப்பெல்லாம் யாரும் என்னை சுற்றி இருக்கவங்க யாருமே கேட்கல. இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நான் விடாமுயற்சியாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை கடைசி வரையும் நீங்கள் தான் முயற்சி பண்ணி பண்ணணும், சரிங்களா. அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும். அது கிடைக்கல, ஐயோ பாதி தூரம் போயிட்டு ஐயோ என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், எந்திரிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் நடந்து போகிறப்ப முள்ளு குத்திட்டோடனே அப்படியே கீழே அங்கேயே படுத்துருவீங்களா சொல்லுங்கள். அதை எடுத்து போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு தானே இருப்பீங்க. வலிக்காதுன்னு தான் சொல்லலை, வலிக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி போகணும், சரிங்களா. மூவ் ஃபார்வர்ட் தான். உங்களை எல்லோரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே ஓகே இந்த பொண்ணு வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் இருக்க ஸ்ட்ரகிள்ஸு எங்களுக்கும் இருக்குது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணணும், ஒரு சொசைட்டியோட டம்பிங்கில் நம்ம போவோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் போகக்கூடாது, நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடியாவை எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆனால் அங்கே அப்போசிங் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் அதையும் தாண்டி நான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரே விஷயந்தான், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும். எனக்கு அது கிடைக்காது வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெஸ்டீஜில் சக்ஸஸ்ன்றது இருக்குது, சரிங்களா. ஃபெயிலியர்ஸ் மட்டும் கிடையாது. ஃபெயிலியர்ஸ் நீங்கள் கற்றுக்கிறது தான். சக்ஸஸ் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களை வந்து எப்படா கீழே தள்ளணுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் வெஸ்டீஜ் அப்படி கிடையாது. உங்களை எப்படா மேலே தூக்கி விடணுன்னு தான் ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஸோ நிறைய பாயிண்ட் ஷேர் பண்ணியிருப்பேன், எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்றத. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். விஷ் யூ வெல்த். Thank you, brother. Thank you for this opportunity. Hi, friends. Very good morning. Bonapriya, Diamond Director. First of all, வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காடுக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரேட் அப்ளைன் WNFL க்ரௌன் டைரக்டர் சரவணன் சாருக்குமே நான் வந்து இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெஸ்டீஜுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தேன்.
ஒரு 8500 சேலரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு 6 இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் என்னோட இன்கம் வந்து ஒரு 61,000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி நான் சொல்ல போனால் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இது இருக்கு. சரிங்களா? என்னோட ஸ்க்ரீனுமே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ணதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் வச்சு நான் வந்து என்னோட சிஸ்டர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல் சீட்டுமே போட்டுட்ருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுனுக்கு ஆரம் எடுத்தேன், தோடு எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு சீட்டுமே போயிட்டுருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000த்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தாண்டிடுச்சு. ஆனால் நம்ம வாங்கி வச்சதுனால தான் வந்து நம்மளுடைய அதனுடைய மதிப்புமே இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜாக வெஸ்டேஜில் வர்ற இன்கம்மை தாண்டி ஜுவல்லோட மதிப்புமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 லேக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையுமே சரவணபத டேரக்டர் மீட்டிங்லையும் சரி ட்ரைனிங்லையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சீட் அப்படிங்கிறது போடுங்க, ஜுவல்லரி சீட் அப்படிங்கிறது போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்து நான் சின்ன சின்னதாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட், ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரிங்களா? அது மூலிமா ஒரு சில ப்ராடக்ட் அப்படிங்கிறது வாங்கினேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 25,000 ஒர்த்துள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ 531 5G மொபைலுமே நான் வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் மூலியமா என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 3 லேக் வந்து ஸ்கூல் ஃபீஸ். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய லேடிஸ் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியை முடிவு பண்ண வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. என்ன அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னோட மந்த்லி சேலரி வருது, ஸ்டேஜ்லேருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னாவே நான் என்ன பண்ணுவேன்னா இன்கம் கிரெடிட் ஆன அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் தான் கட்டுவேன். ஓகேங்களா? அதை நான் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகும்போதும் இது எந்த இடத்துலையும் என் ஹஸ்பண்டை வந்து பாதிக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு கமிட்மெண்ட் இருக்குது, ஜாயின்ட் ஃபேமிலி, ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கு, லேண்டு சம்திங் நிறைய இருக்கும்போது அவர் இன்னும் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஹேபிட்டாக வச்சுருக்கேன். 10ஆம் தேதி இன்கம் கிரெடிட் ஆனாலும் சரி, 11ஆம் தேதி கிரெடிட் ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா நான் வந்து என் பையனுக்கான ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தைய வந்து பாதிக்கக்கூடாது. குழந்தை வந்து நல்லா படிக்கிறாங்க பண்றாங்க அப்படிங்கும்போது நம்மளால முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கான விஷயத்தை பண்ணணும். 1,00,000 ரூபாயா இருந்தாலும் 3,00,000 ரூபாயா இருந்தாலும் நம்ம கட்டணும். நம்மளுடைய இயலாமை வந்து குழந்தைங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் வந்து தெளிவா இருக்கேன். நிறைய லேடிஸ் வந்து இதை கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க குழந்தைங்க இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அவங்கள எந்த இடத்துல படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். சரிங்களா? நம்ம 5,000 வாங்குறோம் 10,000 வாங்குறோம் அப்படிங்கறதுக்காக கொண்டு போய் நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, நான் ஏன் குழந்தைய கொண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. சரிங்களா? ஸோ இதை வந்து ப்ரௌட் ஆஃப் வந்து சொல்றேன். ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து யார் எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா பணத்துக்காக தான் ஓடுறோம். கரெக்டுங்களா? ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அங்கே ஷேர் பண்றோம், அவங்களுடைய சுமைகளை கொஞ்சம் குறைக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதையாகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை பார்க்கக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். எனக்குமே இந்த இன்கம்லாம் எடுத்தது வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ கார் ஒன்று எடுத்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவையுமே வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாங்க. எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கார் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக புது காராக தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜான்வரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காருமே வந்து நாங்கள் எடுத்தோம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு ஸ்டெப்பாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 1,00,000 2,00,000 இருந்தால் போதும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு ஒரு 11,00,000 ரூபா போட்டு ஒரு கார் எடுத்திருக்கோம். அப்படிங்கிற போது எங்களோட லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சது. அப்போ ஒருத்தரோட இன்கம்மை வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாருங்க, தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் இந்தியா ட்ரிப்னு அச்சீவ் பண்ணேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து இந்த பிஸ்னஸை நம்பினது, அதுக்கான டைம் கொடுத்தது, தொடர்ந்து அதுக்கான விஷயங்களை பண்ணினது. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் 261 ரூபா. சரிங்களா? 261 ரூபாயில ஸ்டார்ட் ஆகி பிரான்ஸ் சில்வர் பிரான்ஸ் வரும்போது வெறும் 3,000. எனக்கு வந்து நான் அந்த 261 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இது வந்து அதோட ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து தொடர்ந்து வெஸ்டேஜை பண்ணனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 61,000 இன்கம் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி யார் பண்ணுறாங்க, எனக்கு முன்னாடி யார் பண்ணுறாங்க அப்படிலாம் நான் யோசிக்கல. 100 PV வந்து அப்ளைன் பண்ணுறாங்களா, டவுன்லைன் பண்ணுறாங்களான்னு நான் யோசிக்கல. நான் எனக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கேதர் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே. ஏன்னா இந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, சரிங்களா, ஜீரோ. நான் படிச்சிருக்கேன், ஒர்க் போனேன் அப்படின்னா டோட்டலி என்னோட ஃபீல்டு அப்படிங்கிறது வேற. இதுக்குள்ளே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே நடந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கிலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடாதா, இது மூலியமா நம்ம இன்னொரு ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டோமா, நம்ம டீமுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க மாட்டோமா அப்படின்னா எந்த ஒரு ட்ரைனிங்காக இருந்தாலுமே நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், லிசன் பண்ண ஆரம்பித்தேன், ட்ரைனிங்காக உட்காந்து டைம் கொடுக்க ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இன்கம் அப்படிங்கிறது, சரிங்களா. ஒவ்வொரு லீடரும் வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் எடுக்கும் போதெல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன், சரிங்களா. நிறைய பேர் இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை காது கொடுத்து கேட்கும்போது நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வரைக்குமே நான் வெஸ்டீஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு இந்த செப்டம்பர் மந்த் வரைக்கும் நான் எடுக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,25,007 ரூபா. ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல வெறும் 8,500 சேலரியில் இருக்கிறேன். வருஷம் ஒரு 500 ரூபா தான் இன்க்ரிமெண்ட். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாமே க்ளோஸ், ஸ்கூல் எல்லாமே வந்து இதாகும்போது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது செகண்ட் வேவ்ல, சரிங்களா. அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்னு தான் இன்னைக்கு 7 லட்ச ரூபா. ஸ்கூல்ல இருந்தா இது பாசிபிளா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்க அம்மாவுடைய ஹெல்த், ஓகேங்களா. இப்போ லேடிஸ் அப்படின்னு நினைச்சோம்னாவே நமக்கு ஏதாவது ஒரு பேரண்ட்ஸுக்கு ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்டோ, மாமனார் மாமியார் கிட்டயோ பர்மிஷன் கேட்கணும், கரெக்டுங்களா. இப்போ எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி கீழே விழுந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட் தான். அவங்களுக்கு நான் ஆள் போட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா டீமையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்க்க முடியல. எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்க வரக்கூடிய இன்கம், ஓகேங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வீட்டுல போயிட்டு எனக்கு அவ்வளவு பணம் கொடுங்க, எங்க அம்மாவுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணணும், நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கேட்டேன்னா எல்லா வீட்லயும் வந்து ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. அதை தாண்டி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பணம் இருக்கணும், கரெக்டுங்களா. ஸோ சரவணன் பிரதர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க, ஆஃப்லைன் ட்ரைனிங்ல அம்மாவுக்கு செய்யுங்க, அப்பாவுக்கு செய்யுங்க, நம்ம இருக்கும் போதே செய்யணும், போனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையாலுமே திருப்தியா இந்த சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கும் சரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், எங்க அம்மாவுக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டீஜோட இன்கம் தான் காரணம். இந்த இன்கம் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க், ஓகேங்களா. ஏன்னா ஃபேமிலியில போய் கேட்க முடியாது, ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட். எந்த ஃபேமிலியா இருந்தாலும் ஒய்ஃப் வந்து கேட்டா ஹஸ்பண்ட் வந்து இல்லைன்னு சொல்ல போறது இல்லை, அங்க இருந்தா தானே கொடுப்பாங்க, கரெக்டுங்களா. அப்ப லேடிஸா இருக்கிற நீங்க ஜென்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. இதை தாண்டி ஜென்ஸுக்கு ஆல்ரெடி வேற ஒர்க் இருக்கலாம், இதை பார்ட் டைமா கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வீட்டு வேலையை முடிச்சுட்டா டோட்டலி நம்ம ஃப்ரீ. எப்ப நீங்க ஃபுல் டைமா வெஸ்டீஜை உட்கார்ந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இப்ப என் வாழ்க்கை மட்டும்தான் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் டீம்ல வந்து நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து இங்க மாறிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பேர்த்தோட லைஃப் வந்து மாற போகுது, சரிங்களா. ஸோ இதுமே நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நினைப்பேன். ஏன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் போகும்போதெல்லாம் நான் மட்டும்தான் போவேன். ஸ்டார்டிங்ல நான் மட்டும்தான் போயிட்டு எந்த ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங், பியூட்டி ட்ரைனிங், அக்ரி ட்ரைனிங் எது வச்சாலுமே போவேன். பட் சோலோவா போய் அந்த இடத்துல நின்றுட்டு வருவேன். இன்னைக்கு என் கூட வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னா 30-40 பேர் வந்து டீமா நிற்கும் போது அதுவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சக்சஸ் பண்ணதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணணும். இதை தாண்டி பெருசா வந்து எதுவுமே பண்ணல. இங்க நமக்கான சிஸ்டம் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க, இதுதான் பண்ணணும் அப்படிங்கறது. இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வந்தாலும் தொடர்ந்து நம்ம நிற்கும் போது கண்டிப்பா இங்க ஒவ்வொருத்தர்னாலுமே வந்து சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பிசினஸ் நம்ம ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் வந்து அடுத்த ஒரு கோலை என்ன வச்சிருக்கேன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு என் பையன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்ச ரூபா ஒர்த் உள்ள அந்த டைமுக்கு வந்து எந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கோ அந்த கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கறதா நான் என்னோட கோலா வச்சிருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி என்னோட ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கணும், என்னோட இன்கம் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் என் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளும் மைண்ட் ரீவயரிங் கேட்கறோம், நிறைய விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண தான் அதுக்கான பிளான், இப்போ மந்த்லி பிளான், வீக்லி பிளான், டெய்லி பிளான், இது மாதிரி பிளான் போட்டு ஒர்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ நம்ம பிளான் பண்றோம், கோல் வைக்கிறோம், அது எதையுமே ஆக்ஷன்ல காமிக்கல அப்படின்னா அப்படியே தான் இருக்கும், கரெக்டுங்களா. சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன்ல காமிக்க இங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்னாலையுமே பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல சாதிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதுக்காகவும் வெஸ்டீஜ் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அந்த விஷயத்துல நான் தெளிவா இருந்தேன். ஸ்கூல்ல இருக்கும்போதும் சரி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைப்பேன். எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட நான் அட்டனன்ஸை மிஸ் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அட்டனன்ஸ் அனுப்புவேன். ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா டீம் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி,
நான் அட்டன் பண்ணுற ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி எதுனாலுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். நானுமே வந்து ஜீரோவில் தான் ஆரம்பித்தேன். வெறும் 2000 3000 பிவிக்கு மாதம் ஆனால் ஐயோ நம்ம குவாலிஃபை பண்ணிடுவோமா, டிபிபி அச்சீவ் பண்ணிடுமா வந்துருமா அப்படின்னு யோசிச்சேன் நாள் போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 6000 பிவி அப்படிங்கிறது நமக்கு கீழே வருது. நம்ம கீழே டீம் இருக்காங்க, நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளாக நான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருந்தால் என் டீம் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்பினேன். அதுதான் நான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து டீமும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் பிரதருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் லாஸ்ட்டாக ஒரு கோட்டோட முடிச்சுக்கிறேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையல்ல துணிச்சல். தேங்க்யூ பிரதர், விஷ் யூ வெல்த். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச்.